மிதுன ராசி நேயர்களே, இந்த தை மாதத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தானே இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேளுங்க கண்டிப்பாக. வீட்டிலேயே இருக்க மாட்டீங்க, பிரயாணமாக போயிட்டு வந்திருப்பீங்க, அங்கங்கே நிகழ்ச்சியில் கலந்துப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இருந்தாலும் உடல்நிலையும் பார்த்துக்கணும், கவனமாக இருக்கணும், அடிக்கடி மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கணும். நான் சொல்கிறது புரியுதானே? இதுக்கப்புறம் உங்களுக்கு தொழில்லையோ வியாபாரத்துலேயோ உத்தியோகத்துலேயோ போட்டி வரும். போட்டி வந்தால் கஷ்டம் தானே. அதில் கொஞ்சம் கண்ணு நீங்கள் வச்சு தானே ஆகணும். உஷாராக இருங்க. வேலை செய்கிறவங்களா இருந்தால் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்களை வேலையை கெடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க கூட இருக்கிறவங்களே. அதை புரிஞ்சு நடந்துங்க. தை மாதத்தில் தான் இதெல்லாம் நடக்க போகுது. அதனால் கவனமாக இருந்துங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்கும். அது சொல்ல முடியுமா உங்களுக்கு? அது திடீர் அதிர்ஷ்டமாக இருக்கும். தந்தை வழி உறவாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு விலகி இருந்தவர், பிரச்சனை பண்ணியிருந்தவர், அவரே வந்து விரும்பி உங்களுக்கு கொடுப்பாரு. அது சந்தோஷமாக வாங்கிக்கோங்க. அது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த மாதிரி தான் நடக்க போகுது தை மாதத்தில். அதனால் அதை எதிர்கொள்ள தயாராகுங்க. இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் ஒன்று போனால் ஒன்று வரும். அப்படி தான் நடக்க போகுதுன்றத கண்டிப்பாக நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும்.